பாட்டி, இதுக்கு மேல நம்ம எல்லாரும் இங்க இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. அவங்க போட்ட நாடகத்தோட கிளைமேக்ஸ் வந்துருச்சு. இனி லட்சுமி இங்க இருந்தா கஜேந்திரனால லட்சுமியோட மொத்த வாழ்க்கையும் கெட்டு போயிடும். இந்த மாதிரி நேரத்துல உன்னை பார்க்க வேண்டிய நானே இப்படி பேசுறேன்னு தப்பா நினைக்காத லட்சுமி. இதுக்கு வேற வழி இல்ல. இந்த மாதிரி நேரத்துல நம்ம புத்திசாலித்தனமா தான் யோசிக்கணும். இல்லனா நீ ஆயுசுக்கு இதை நினைச்சு கவலைப்படுற மாதிரி ஆயிடும். நீ கிளம்பு லட்சுமி, எங்கேயாச்சும் ஓடி போய் தப்பிச்சுக்கோ. நான் எங்க போவேன் பாட்டி? எனக்கு பயமா இருக்கு பாட்டி. இப்ப நீ லேட் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு நல்லதுக்கே இல்ல. நீ உடனே கிளம்பு. வா லட்சுமி, வா. வா லட்சுமி. பாட்டி, வா லட்சுமி. அண்ணா நான் எங்க போவேன்? என்ன மச மச நின்னுகிட்டு இருக்கற? இங்க நடந்த விஷயத்தை லட்சுமி கிட்ட சொல்லி அவளை கூட்டிட்டு வா. போ. சரிங்க. முகூர்த்த நேரம் வேற போய்கிட்டு இருக்கு. போ. அவளுக்கு நல்லது நடத்தி பார்க்காம இந்த பெரியம்மா உயிரை விட மாட்டான்னு அவகிட்ட சொல்லி கூட்டிட்டு வா. என்ன? சரிங்க அத்தை, இது போறேன். ஓ சீக்கிரம் போ. லட்சுமி, லட்சுமி, எங்க பாட்டி லட்சுமி? ஆமா, நீயா அழுதுட்டு இருக்க? ஓ, லட்சுமி கல்யாணம் பண்ணி வேற வீட்டுக்கு போயிடுவானா? என்ன பாட்டி, பொம்பளை பிள்ளையா பிறந்தா வேற வீட்டுக்கு போறது தானே, அதுக்கெல்லாம் அழுவாங்களா? ஹே, நீ எப்ப வந்த? எப்படா வந்த? அச்சச்சோ, அப்ப பாட்டிக்கும் லட்சுமிக்கும் எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சா? போச்சு, எல்லாம் போச்சு. பாட்டி, உங்களை தான் கேக்குறேன், லட்சுமி எங்க? என்ன அத்தை, ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அத்தை. என்ன பிரச்சனை? லட்சுமியை காணுங்க. ஏய், என்னடி சொல்ற? என்ன உளற? அவ எங்க போனா? என்னமா முறைக்கிற? லட்சுமி இங்க இல்ல. அந்த கஜேந்திரனுக்கு லட்சு பொண்டாட்டி ஆக மாட்டா. நீங்க போட்ட பிளான் எல்லாத்தையும் நான் பாட்டி கிட்ட சொல்லிட்டேன். நீ ஒரு பொம்பளை தானே, உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தா. அவ வாழ்க்கையை நீ அவங்க கூட சேர்ந்து நாசம் பண்ண பாக்குறியே, இதெல்லாம் நியாயமா? உனக்கு எப்படி இப்படி எல்லாம் பண்ண மனசு வந்தது? அந்த மோகனவள்ளி சொன்னா கூட உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம போச்சே. பாட்டி, என்ன என்ன பண்ண சொல்றீங்க? அது இந்த வீட்ல நான் சொல்லி என்ன நடக்குது நீங்களும் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. எனக்கு அவங்க சொல்றதை கேக்குறத தவிர வேற வழியே தெரியல. சரி, இப்ப லட்சுமி எங்க பாட்டி? நம்ம பேசி வேற நல்ல மாப்பிள்ளையா இதே மனவரையில நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அடச்சி, வாய மூடு நீ. இனி உன் பேச்ச நம்பி ஏமாறதுக்கு வேற ஆளை பாரு. வேலையை பார்த்துக்கிட்டு போடி. இவன் நல்லவ மாதிரி வந்து நடிச்சு கேப்பாளா? அதை நம்பி லட்சுமி எங்கேன்னு சொல்லணுமா இவளுக்கு? போடி போக்கத்தை விட. உங்க சாயம் மொத்தமா வெளுத்து போச்சு. இனிமே வாய திறந்து ஏதாவது போய் சொன்ன வாய உடச்சு விடுவ. பாத்துக்க, பேச வந்துட்டா. இங்க பாரு குட்டி, அம்மா கேக்குறல்ல, தயவு செஞ்சு லட்சுமி எங்கன்னு சொல்லுடா. இந்த விஷயம் மட்டும் மோகனவல்லிக்கு தெரிஞ்சா உன் பாட்டி என்ன கொன்னே போட்டுடும். ப்ளீஸ்டா சொல்லு. லட்சுமி அவ கேக்குற. டேய் ப்ளீஸ்டா சொல்லுடா, சொல்லுடா. எனக்கு தெரியும், ஆனா சத்தியமா சொல்ல மாட்டேன். என்ன மாமா, லக்ஷ்மியே போயிட்டா, சும்மா சொல்லக்கூடாது. உன்னை பார்த்தா அப்படியே கோமாளி மாதிரியே இருக்கு. மனமேடையில நீ அப்படியே உட்கார்ந்துருக்க வேண்டியதுதான். லட்சுமி வரப்போறது இல்ல. என்ன வாய் கொழுப்பு பத்தியா? இவனை கேட்டா லட்சுமி எங்க இருக்கான்னு தெரியும். போ, போய் கேளு போ. டேய், இங்க வா. என்ன? வாடா சொல்றேன். எதுவா இருந்தாலும் இங்கேயே சொல்லு. டேய், வாடா அண்ணா. இப்படி வா.